என் இனமான தமிழின சொந்தங்களுக்கு வணக்கம். சமூக நீதி போராளி தியாகி ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களின் 67வது குரு பூஜைக்கு குடும்பமாக அணிதிரண்டு வாருங்கள் என்று தெய்வேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கம் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு வரும் பெரியவர்கள், இளைஞர்கள் மது அருந்தாமல் வாருங்கள் என்று உங்களுக்கு தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். கோயிலுக்கு போறவங்க யாராட்டும் மது அருந்திட்டு போவாங்களா? ஐயா தான் நம்மளுக்கு கடவுள். அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம மது அருந்திட்டு போலாமா? குரு பூஜைக்கு வரவங்க சாலை விதிகளை கடைப்பிடிங்க. காவல்துறையினருக்கு ஒத்துழைங்க. இன்று நம் சமூகம் எவ்வளவோ சூழ்ச்சி வலைகளை சிக்கியிருக்கிறது. தமிழகத்தை ஆளும் அரசுகளிடம் நாம கேட்டது ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களின் குருபூஜ விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று. ஆனால் ஆளும் திமுக அரசு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் ஏற்றி ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களின் பிறந்தநாள் விழாவான அக்டோபர் 9ஆம் தேதி அறிவித்து பெரிய சூழ்ச்சி வேலையை பின்னி நம்மளை பிரித்தாளும் வேலையை ரொம்ப தெளிவா பண்ணிட்டாங்க. இந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடிக்கணும். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் இதெல்லாம் தான் முடியும். கல்வியும் உழைப்பும் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். ஆகவே மாணவர்கள் எல்லாரும் நல்லா படிக்கணும். இளைஞர்கள் அந்த படிச்ச படிப்புக்கான உழைப்பை தேடணும், தொழில் பண்ணணும். உழைப்பு இல்லாம எதையுமே சாதிக்க முடியாது. உழைப்பு ஒன்றுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். கல்வி, உழைப்பு இது ரெண்டு இருந்தா தான் எல்லா பிரச்சனையும் தீர்வு காண முடியும், மேன்மை அடைய முடியும். ஆகவே மாணவர்கள் நல்லா படிக்கணும். இளைஞர்கள், பெரியவர்கள் மது அருந்தாம பொருளாதாரத்தை சேர்க்கணும். ஒன்று கூடுவோம் செப்டம்பர் 11 பரமக்குடியில் வென்றெடுப்போம் அரசியல் அதிகாரத்தை. நன்றி, வணக்கம்.